உலக வரலாறுல. இதுல தளபதி நீ எந்த போருக்கு முன்னாடி நின்று இருக்கிறாய்? அம்மா கேட்டாங்கல்ல சட்டமன்றத்துல, உன்னை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாங்களே, எங்க பதுங்கின நீ? துரைமுருகன் வேட்டைக்கு பின்னால் பதுங்கி கொண்டாய். என்ன கேட்டாங்க அம்மா? போருக்கு முன்னால் நிற்பவன் தான் தளபதி, நீ தளபதியா? ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நாய் நரி கூட உனக்கு சல்யூட் அடிச்சு சலாம் அடிச்சுட்டு போகும். ஆனால் ஆட்சியில் இல்லாத பட்சத்திலும் சட்டமன்றத்தில் வந்து கர்ஜிக்கக்கூடிய அந்த தகுதி யார் யாருக்கு இருந்திருக்கிறது என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் வந்தார், கர்ஜித்தார், கருணாநிதியை பார்த்தார், நீ தகுதியற்றவன் என்று சொன்னார். அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. அவர் திரும்ப சொன்னார், நான் இந்த சட்டமன்றம் சட்டமன்றமாகிவிட்டது, இந்த சட்டமன்றத்திற்குள் நான் வருவேன் என்றால் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொன்னார். முதலமைச்சராகத்தான் வந்தார். இதே அம்மா அவர்கள் வந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார். நீ வச்சிருக்கியே ஒரு கட்சி,